இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது பாதாம் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பாதாம் வந்து ஒரு 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ அதோடைய தோலை எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுக்கணும். நான் வந்து 4 மணி நேரமாக இதை நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு உடனே உரிக்கணும் அப்படின்னா ஒரு சுடுதண்ணி வச்சுட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உரித்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாதாமுடைய தோல் எல்லாத்தையும் உரிச்சிடலாம். இப்போ பாதாமுடைய தோல் எல்லாத்தையும் நம்ம உரிச்சாச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சோம்னா நல்லா பேஸ்ட்டாக அரைக்கும். அதனால் நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ பாதாம் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அதுக்கப்புறமா நல்லா பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். பாதாம் பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா மாவை பூரி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துடலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவு வந்து இப்போ பிணைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் நெய் தடவி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் மாவு வந்து ஊற விட்டுறலாம். நம்ம சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம சர்க்கரை பாகை வந்து காய்ச்சணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கம்பி பதம் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் இதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். அது வந்து ஆப்ஷன் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து வீடியோவில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4-5 சொட்டு லெமன் சேர்த்துக்கலாம். இது வந்து லெமன் எதுக்கு சேர்க்குறோன்னா சுகர் சிரப்பை வந்து இப்படியே கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூரி சுட்டு எடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மாவு வந்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிணைஞ்சு விட்டுறலாம். மாவு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பூரிக்கு வந்து உருட்டி எடுத்துடலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிடலாம். பூரி சுடுற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை போட்டுடலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம உருண்டை போட்டாச்சு. இப்போ வந்து பூரி வந்து நம்ம உருட்டி எடுத்துடலாம். போர்டில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நம்ம பூரி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிடலாம்.
வந்து தடிமனாக கொஞ்சம் உருட்டிக்கணும். ரொம்ப மெல்லுசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துடணும். வந்து இதை உருட்டியாச்சு. இப்போ இது வந்து ஒரு தடவை இப்படி மடிச்சுட்டு அது மேலே கொஞ்சம் நெய் வந்து தடவிக்கலாம். மறுபடியும் இந்த மாதிரி மடிச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொண்டு வந்து இப்போ அது லைட்டாக வந்து மேலே வந்து உருட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து நம்ம உருட்டி எல்லா மாவையும் இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து நம்ம உருட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு பூரியை வந்து உருட்டியாச்சு. இது வந்து அந்த லேயர்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கிராம் இருந்துச்சுன்னா அதை வந்து நடுவால் இப்படி வந்து குத்தி விட்டுறலாம். அப்போனா நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஒரு கிராமை வந்து நான் குத்தி விட்டேன். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் உருட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ வந்து எண்ணெயை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லா பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பூரியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கலரும் நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டுட்டு நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய டேஸ்டியான பாதாம் பூரி வந்து ரெடி. இப்போ எல்லா பூரியையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப்பில் வந்து போட்டுடலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து எல்லா பக்கமும் சுகர் சிரப்பு படுற மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் பரட்டி எடுத்துடலாம். இப்போ எல்லா பூரியும் சுகர் சிரப்பில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்பவும் டேஸ்டியான பாதாம் பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப சுலபம்தான். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.